வணக்கம். நாம் ஏற்கனவே 3 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களோட வரலாறு பற்றி பார்த்திருந்தோம். இன்று நாம் பார்க்க போவது 4வது ஸ்தலம். இந்த ஸ்தலம் மத்திய பிரதேச மாநிலம் காண்ட்வா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தின் வரலாறு. இக்கோவிலானது நர்மதை ஆற்றின் நடுவே பிரணவ மந்திரமான ஓம் வடிவில் இயற்கையாகவே அமைந்துள்ளது. காவிரி நதியானது இங்கே நர்மதி நதியுடன் சங்கமிக்கின்றது. இவ்விடத்தினை மாண்டதா என்று அழைக்கின்றனர். ஒருமுறை நாரத முனிவர் விந்திய மலைக்கு வந்திருந்தார். விந்திய மலையும் அவரை வரவேற்று உபசரித்தது. நாரதரும் எப்பொழுதும் போல் விந்திய மலையிடம் தன் கலகத்தினை தொடங்கினார். விந்திய மலையிடம் மேருமலையின் உயரத்தினை பற்றிய பெருமைகளை கூறிவிட்டு அவ்விடம் விட்டு சென்று விட்டார். நாரதின் கூற்றை கேட்ட விந்தியமலையும் மேருமலையை விட தாம் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி சிவனை நோக்கி தவம் புரிய நினைத்தது. எனவே நர்மதி நதியின் கரையில் ஓம்கார வடிவில் சிவலிங்கம் ஒன்றையும் பார்த்திவலிங்கம் ஒன்றையும் நிறுவி கடும் தவம் புரிந்தது. விந்திய மலையின் தவத்தினை மெச்சி சிவனும் தோன்றினார். என்ன வர வேண்டும் விந்தியா என்றார். தான் மற்ற மலைகளை விட உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றது. அப்படியே ஆகட்டும், ஆனால் உன் தலைக்கணம் கூடி நீ இருமாப்பு கொண்டால் என் அடியவன் உன்னை சிறியவனாக்கி விடுவான் என்று கூறி மறைந்து விட்டார். இவன் அகந்தையினால் தான் இவனை அகத்திய முனிவர் சிறியதாக்கியது வேர்கதை. ஆனாலும் இன்றளவும் விந்தியமலை வழிபட்ட லிங்கமே நாம் வழிபடும் ஓம்காரேஸ்வரர் லிங்கம். அது மட்டுமல்லாமல் இறைவனும் இறைவியும் இரவு நடை சாத்திய பிறகு சொக்கட்டான் ஆடுவதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.